நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சிவராத்திரி ஆனது இந்த வருடம் 26/2/2025 அன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. இது புதன்கிழமையில வருது. அது குறிப்பா மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி தான் நம்ம மிக முக்கியமான சிவராத்திரியா நம்ம கொண்டாடுறோம். இன்னும் சிறப்பு இதுல அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இந்த சிவராத்திரி அன்னைக்கு மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, பார்வதி தேவி விரதம் இருந்து சிவனோட பாதியா அர்த்தநாரீஸ்வரரா மாறின காலம் இந்த காலம் சிவராத்திரி காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கண்ணப்ப நாயனார் தன்னோட கண்ணை இறைவனுக்கு தானம் செய்த காலமாகவும் இந்த சிவராத்திரி காலத்தை சொல்றாங்க, இந்த மாசி மாதம் வரக்கூடிய காலத்தை. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமாக ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் பிரம்மாவுக்கும் தங்கள யாரு பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வந்துச்சுங்க. அப்ப சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்து தன்னோட தலையையும் திருவடியையும் யார் ஃபர்ஸ்ட் போய் பார்க்குறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்ப பிரம்மன் அன்னப்பறவையாக வடிவம் எடுத்து சிவபெருமானோட தலைப்பகுதியை, அதாவது முடியை காண்பதற்காக மேலே போனார். அதே மாதிரி விஷ்ணு என்ன பண்ணாருன்னா, இறைவனோட சிவபெருமானோட திருவடியை காண்றதுக்காக பூமியை நோக்கி வராக வடிவம் எடுத்து போனாருங்க. இந்த காலம் தான் பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவ காலம், சிவராத்திரி அப்படின்னு சொல்லி நம்ம வெகு சிறப்பாக கொண்டாடுறோம். இவ்வளவு சிறப்பான இந்த சிவராத்திரியோட பூஜையை எப்படியெல்லாம் நம்ம விரத முறைகளை நம்ம கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்ப்போங்க. 26/2/2025 புதன்கிழமை சிவராத்திரி ஆரம்பிக்குது. அதற்கு விரதம் முழுமையாக சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க முன்னாடி நாள் இரவே, அதாவது 25/2/2025 செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு எளிமையான ஒரு உணவை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு அடுத்த நாள் ஃபுல்லாவே, அதாவது சிவராத்திரி அன்னைக்கு ஃபுல்லாவே அந்த புதன்கிழமை முழுமையாக அவங்க விரதம் இருந்து அடுத்த நாள் காலையில, அதாவது வியாழக்கிழமை காலையில குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு தான் சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சமயத்துல இடையிடையே நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கலாம். அதாவது பால், இளநீர், தண்ணீர் இந்த மாதிரி விஷயங்களை உணவுல எடுத்துக்கலாங்க. இல்லைங்க எனக்கு உடல் ஆரோக்கியம் சரியா இல்லை, என்னால் கிட்டத்தட்ட இந்த 1.5 நாள் அளவுக்குலாம் என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் தவறு இல்லைங்க, சாப்பிட்டுக்கலாம். மனசார நம்ம சிவபெருமான வழிபட்டாவே நமக்கு புண்ணியங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே கிடைக்குங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி செவ்வாய்க்கிழமை இரவு விரதம் இருக்கிறவங்க விரதம் இருந்துட்டு புதன்கிழமை காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டுல சிவபெருமானோட உருவங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு நீட்டா அந்த பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒரு அலங்காரம், சின்னதா சிவனுக்கு ஒரு அலங்காரம் பண்ணிட்டு முடிஞ்சா பக்கத்துல இருக்க ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரலாங்க. போயிட்டு அன்னையில இருந்தே, அந்த டைம்ல இருந்தே முடிஞ்சா சிவனுக்குரிய பாடல்களை பாடிட்டு மனசு கொஞ்சம் அமைதியா வச்சுக்கலாம். அன்னைக்கு சிவராத்திரிக்கு தேவையான பூஜைக்கான பொருட்களை எல்லாம் சேகரிக்கலாம். இப்ப இரவு பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணியில இருந்து நமக்கு முதல் கால பூஜை அப்படிங்கிறது ஆரம்பிக்குதுங்க. 4 காலங்களாக பூஜைகள் நடைபெற போகுது. அது முதல் காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7:30 மணியில இருந்து 10:30 மணி வரைக்குங்க. இந்த காலம் முதல் கால பூஜைன்னு சொல்லிட்டாங்க. இது யாரு வழிபட்ட காலமா இந்த காலத்தை எடுத்துக்கிறாங்கன்னா, பிரம்மதேவன் சிவனை நினைத்து பூஜை செய்த காலம்தான் இந்த முதல் கால பூஜை. இதுல பார்த்தீங்கன்னா பஞ்ச காவியத்தால, அதாவது பால் பொருட்களால பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகம் தான் பார்த்தீங்கன்னா இந்த முதற்காலத்துல செய்யக்கூடிய பூஜை. அபிஷேகம் முடிச்சுட்டு, பஞ்சகாவியத்தால அபிஷேகம் முடிச்சுட்டு சாமிக்கு மஞ்சள் நிற புன்னாடை மாதிரியான ஒரு வஸ்திரத்தை அலங்கரிப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2 வில்வ இலையாவது போட்டு அலங்காரம் சாமிக்கு. அது மட்டும் இல்லாம தாமரை பூவால் அர்ச்சனை செய்வாங்க. நெய்வேத்தியமா பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு போட்டு சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிறது நெய்வேத்தியமா படைப்பாங்க. அப்ப நம்ம ஏற்றக்கூடிய தீபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெய் தீபம்ங்க. இதுதான் முதற்கால பூஜையை செய்யக்கூடிய ஒரு முறை.
இப்போ வந்து இதனால என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறவி பயன் நீங்கும். அதாவது போன ஜென்மத்து வரைக்கும் என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சோமோ அதற்கான பாவங்கள் நமக்கு நீங்கி ஒரு புண்ணியத்துக்கான பலன்கள் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் கட்ட பூஜை அப்படிங்கிறது இரவு 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்குங்க, நள்ளிரவு 12 மணி வரைக்கும். இது வந்து விஷ்ணு, அதாவது பெருமாள் சிவபெருமானை அர்ச்சனை செய்த காலம், பூஜை செய்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலத்தில் பஞ்சாமிர்தம் வந்து நல்லா தயாரித்து அதை வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரத்தையும் பன்னீரையும் சேர்த்து அரைச்சி காப்பு போடுவாங்க இந்த சமயத்தில். அது மட்டும் இல்லாமல் வெண்பட்டு அலங்காரம், நல்ல வெள்ளை கலரில் ஒரு அருமையான பட்டு துணி எடுத்து அதன் மூலியமாக ஒரு அலங்காரம் பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் துளசி இலை கொண்டு ஒரு அர்ச்சனை, அதிகமாக இனிப்பு போட்டு ஒரு பாயாசம் வந்து படையல் நைவேத்தியமாக வந்து வைப்பாங்க. இப்போ ஏற்றக்கூடிய தீபம் அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமானோட அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெருமாளோட அருளும் கிடைச்சி செல்வத்தில் நம்ம சிறந்தவங்களா, செல்வ மலம் படித்தவங்களா மாறத்துக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த பூஜை காலம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆவது காலம் அப்படின்னா நள்ளிரவு 12 மணிலிருந்து அதிகாலை 4:30 மணி வரைக்குங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான காலங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவி அம்மாள், அதாவது நம்மளோட அம்பாள் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பூஜித்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் லிங்கோத்பவம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது பிரம்மனும் பெருமாளும் முடியையும் இறைவனோட திருவடியையும் நோக்கி வந்து போனாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அந்த காலம் தான், அந்த லிங்கோத்பவ காலம் தான் நள்ளிரவு 12லிருந்து 4:30 மணி வரைக்கும். அதாவது நாள் முழுக்க நான் வந்து வேலைக்கு போயிட்டேங்க, நான் வந்து உத்தியோக ரீதியாக இருக்கேன், தொழில் ரீதியாக வந்து எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு டைமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நைட்டு 12 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் முழிச்சிருந்து ஒரு பூஜைகளில் நீங்கள் வீட்டில் பண்ண முடியலனா கூட அருகில் இருக்க கோயில்களில் போய் இந்த பூஜையில் கலந்துக்கும் போது மிகப்பெரிய அற்புதமான பலன் அப்படிங்கிறது ரொம்பவே கிடைக்குங்க. இந்த கால பூஜை தான் ரொம்ப 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 முக்கியமான கால பூஜைங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க. மல்லிகை மற்றும் வில்வ இலையினால ஒரு அலங்காரம், சிவப்பு வஸ்திரத்தால ஒரு அற்புதமான ஒரு அலங்காரம் பண்ணுவாங்கங்க. இதுக்கான நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல் சாதத்தினால ஒரு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. இதுக்கு ஏற்றக்கூடிய தீபம் அப்படின்னு பார்த்தோம்னா இழுப்பெண்ணெயில தீபம் போடுவாங்க. இந்த கால பூஜையில கலந்துக்கிறதுனால என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தீய சக்திகள் அண்டாமல் இருக்க, திருஷ்டிகள்லாம் படாமல் இருக்க ஒரு அற்புதமான ஒரு பூஜை பலனை இந்த கால பூஜை நமக்கு வந்து கொடுக்குங்க. அடுத்து 4ஆம் கால பூஜை அப்படிங்கிறது காலையில 4:30 மணிலேருந்து விடிய காலம் வரையும் வரக்கூடிய காலம். இந்த சமயத்துல 30 முக்கோடி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், பூதகணங்கள், நம்மள மாதிரி மனிதர்கள் எல்லாருமே அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வெளிப்படக்கூடிய காலம்தான் இந்த 4ஆம் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்துல சாமிக்கு குங்குமப்பூ சாற்றி வழிபாடு பண்ணுவாங்க. அபிஷேகம் அப்படின்னு பார்த்தோம்னா பால் அபிஷேகம், கரும்பு சாறு வச்சு அதுல அபிஷேகம் பண்ணுவாங்கங்க. பச்சை நிறம் இல்லைன்னா நீல நிற ஆடை வந்து சிவபெருமானுக்கு சாற்றுவாங்க. அடுத்து நந்தியாவட்டை பூ அலங்காரம், அல்லியால அர்ச்சனை, நீலோத்பவ பூவால அர்ச்சனை அப்படிங்கிற பூக்களால இந்த சமயத்துல ஒரு அர்ச்சனை வந்து நடக்குங்க. நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா சுத்த அன்னம், அதாவது நம்ம வெள்ளை சாதம் இருக்கு பார்த்தீங்களா, பச்சரிசி சாதம், அதுல வந்து சாமிக்கு நெய்வேத்தியமா படைப்பாங்க. ஃபுல்லா வந்து தூப தீப ஆராதனை காட்டுவாங்க. சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் மிகச்சிறப்பாக இந்த 4ஆம் காலத்துல நடந்து 4ஆம் காலத்தோட சிவராத்திரிக்கான அந்த முழு பூஜையும் ஒரு முடிவுக்கு வருங்க. இது வந்து இவ்வளோ சிறப்பாக இந்த 4 கால பூஜையும் தொடர்ச்சியாக 24 வருடங்கள் யாரு கலந்துக்கிறாங்களோ, யாரு முறையா இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க இறைவனை, அதாவது சிவபெருமானோட கதியை அடைவார்கள் என்பது ஒரு ஐதீகங்க. வரக்கூடிய சிவராத்திரி காலத்துல நீங்களும் கலந்துக்கிட்டு எல்லா விதமான நற்பேறுகளும் பெற எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.